தெரியுதா? யாரு தெரியுதா? அது கார்பெட் இல்ல, ஒரு ஆள் படுத்திருக்காரு. தெரியுதா யாருன்னு? அவர் சொல்ற மாதிரி இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. டெல்லிக்கு அதுவும் சங்கி கூட்டத்துக்கு காலில் விழுற அனுபவம், பதவிக்காக காலில் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதுதான் நான் சொன்னேன். நாமெல்லாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? டேபிள பார்த்தா உட்காந்து படிப்போம், புக்கு வைப்போம், உட்காந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி பயன்படுத்துவோம். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, டேபிள் பார்த்தா உள்ள பூந்து போயிடுவாரு. தவழ்ந்து இதைத்தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு காலையில பேசிட்டாரு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டாரு. என் பேரை சொல்லியே சொல்றாரு, என் உயிரை வாங்க நான் உதயநிதி அப்படின்ட்டாரு. இப்ப பேசிருக்காரு. எனக்கு அவர் உயிரை வாங்குற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க, பிபி மாத்திரை போட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் ஆயுளோட உடல் நலத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்னுடைய ஒரே ஆசை தான், நீங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கும் அதிமுகவுக்கு. அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ரொம்ப வருஷம் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப பேசியிருக்கிறாருமா, இப்ப என்னவா பேசியிருக்கிறாரு, உதயநிதி நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்ட்டாரு. அதாவது ஒருத்தர் திட்டும் போது கூட பாத்தீங்கன்னா காலுங்கிற வார்த்தை வர மாதிரி தான் திட்டுறாரு. அவருக்கும் காலுக்கும் அவ்வளவு பொருத்தம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, டிடிவி தினகரன் காலை வாரி விட்டாரு. அப்புறம் ஓபிஎஸ் அவரோட காலு, இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவரையும் கழட்டி விட்டுட்டு டெல்லிக்கு போய் மோடி காலை தான் பிடிச்சிட்டு தொங்க வேண்டிய தொங்கிட்டு இருக்கிறாரு.